போன எபிசோடு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நம்ம ஹான் வந்துட்டு அவங்கள விட்டு விலகி ஓடி இருப்பான். ஸோ ஓடி போனவன் ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் தனித்தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க 3 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பாண்டிங்ல தான் இருப்பாங்க. ஸோ அதனால இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இப்படி நடந்துகிட்டதுக்கு காரணமும் நம்மளுடைய யமபுசாங் தான். யமபுசாங் வந்து ஏன்டா இப்படி பண்ணா அப்படின்னு கேட்கறாதீங்க. கொஞ்சம் போக போக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம யமபுசாங்க்கு என்னமோ நடந்திருக்கு இல்லையா? ஆனா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நீங்க யோசிக்கிறத விட வித்தியாசமா ஒரு சம்பவம் நடந்திருக்கும். சோ அதனால யமபுசாங் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இப்ப இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க சூப்பர் மார்க்கெட்டை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோவை தேடுறாங்க. அவங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துடுறான். என்ன மறுபடியும் வந்து ஹான தேடுற போல இருக்கு அப்படின்னு அவன் மறுபடியும் லீவ் போட்டிருக்கான், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு லீவா என்னாச்சு அப்படின்றாப்ல. அது ஒண்ணு இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். ஆனா டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா பையனுக்கு உடம்புல எந்த வீக்னஸும் இல்ல, நல்லா தான் இருக்கான், அவன் மனசை யாரோ கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சும்மா இரு, நீ எதையாவது உளராத, நீ எதுவும் கற்பனை பண்ணி உளராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது அப்படியா சரி வேணா நீ வேணா உன்னை டாக்டர் கூட்டிட்டு போய் பாரு அப்ப தெரியும் உனக்கு அப்படின்னு அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு. ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துல கரெக்டா ஸ்கோர் பண்ணிட்டா, ஹீரோயினி அப்படி லைட்டா குத்தி காட்டிட்டான். அதனால வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. அப்படிங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு ஏரிக்கரை பக்கமா உட்காந்துட்டு அமைதியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு ஏரிக்கரை ஓரமா ரிலாக்ஸா உட்காந்து. அவர் யார்ட்டையும் பேசாம தனிமையா இருக்கணும் தான் நீங்க வந்திருக்காப்ல. ஆனா அந்த நேரத்துல கரெக்டா நம்ம குய்பீஜின் வராப்ல வந்து அப்படியே தெளிவா பக்கத்துல சேர போட்டு உட்காந்து அப்படியே அமைதியா மெதுவா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. குய்பீஜின் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்லடா மன்னிச்சிரு என்னைய, இது வந்து என்னுடைய தவறு தான், இதை வந்து நான் முன்கூட்டியே உன்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்றப்ப அதெல்லாம் உங்களோட தப்புலாம் எதுவுமே இல்ல, எல்லாமே என்னுடைய இதுதான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு, அதிர்ஷ்டமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்டப்பெயரே உண்டு. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்க தனிமையில இருக்கிற குழந்தைய பார்த்திருக்கீங்களா? அதுவும் என்ன காரணம் தெரியுமா? அவங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாது, அவங்க ஆர்ஃபனேஜ்ல விட்டு போயிருப்பாங்க. அவங்களுடைய நிலைமை பத்தி யோசிச்சு பாத்தீங்க. அதுவும் என்னைய மாதிரி இந்த பவர் உள்ள குழந்தைக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? எனக்கு நடந்த சில சம்பவங்கள் தெரியுமா? என்னை யாருமே தத்தெடுக்கல, என்னை தத்தெடுக்க வந்தவங்களும் என்னை விட்டுட்டு போனாங்க. அது ஏன் தெரியுமா அப்படின்றப்பல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹான் இருக்கால அவன் குழந்தையா இருக்கிறப்ப வந்துட்டு அப்பல இருந்து அவனுக்கு இந்த பவர் இருந்திருக்குது. சோ அதனுடைய விளைவா எப்படின்னா இவனை தத்தெடுக்க வர்றவங்க கூட போலியா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவங்க உண்மையான பாசம் இல்லாம இவனை தொட்ட உடனே டக்குன்னு அது வேலை செஞ்சோடனே அந்த லேடி வந்துட்டு ஆமா இவனை வந்து தத்தெடுத்துட்டு போய் என்ன பேச்சலா இருக்கிற எனக்கு பிடிக்கும் அப்படின்னு உண்மையை சொல்ல, அதே நேரத்தில் அவங்க அப்பாக்கார ஒருத்தர் இருப்பான்ல அவன் வந்து டக்குன்னு இதமா இப்படி பேசுற அப்படின்னு காதை பொத்தும் போது சோ டச் பண்ணிடுறாரு. அவருக்கும் அவருடைய இது வெளியே வந்துருது. நான் வந்து இந்த குழந்தைய தத்தெடுக்கிற காரணமே உன்கிட்ட இருக்கிற பணம் தான் அது இதுன்னு அவரு சொல்ல, சோ 2 பேருக்குள்ளே சண்டை வந்துருது. இவன் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு, ஏன்னா அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. சோ அந்த நேரத்தில் அவன் பயங்கரமா அழுதுகிட்டே இருந்திருப்பான். அது எல்லாத்தையுமே வந்து இப்ப குய்பெஞ்சின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, இங்க இருக்கிற என்னை சுத்தி இருக்கிற நிறைய பேர் அவங்களுக்குள்ள இருக்க ஃபீலிங்கை என்கிட்ட வந்தோடனே டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனா என்னை வெறுக்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் தெரியாம இருந்தா கூட நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா அது எல்லாம் தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு அனாதையா தனிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றான். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நம்ம ஆளு வந்து யாரும் அவன்கிட்ட நம்பி பேசக்கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு ஒரு ஃபீல் பண்ணி சொல்லும் போது என்னை மன்னிச்சிடுறா, எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது அப்படின்றப்ப, அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்லிட்டா, இந்த உலகத்திலேயே என்னை நம்பி என்னையும் ஒரு ஆளா மதிச்சு என்னை ஒரு குடும்பமா சேர்த்துக்கிட்டது நீங்க 2 பேர் தான். அதனாலதான் உங்க 2 பேரையும் நான் அவ்வளவு நம்பினேன். எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி நீங்க என்னுடைய ஃபேமிலியா தான் நான் பார்த்தேன். இதுல இன்னொரு விஷயம் சொல்லும் போது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சுங்க. என்னுடைய கோவம்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? நீங்க எனக்கு அந்த விஷுவல் பவரை சரி பண்ணாலும் சரி, சரி பண்ணாலும் சரி, ஆனா அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணும் தான் நான் ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேர் தான் என்னுடைய குடும்பம். எனக்கு அதை நீங்க சரி பண்ணாலும் பண்ணாட்டாலும் சரி, நீங்க 2 பேர் இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்றா. சோ அப்ப வந்து ஹீரோ எந்த அளவுக்கு மனசளவுல தனக்கு ஒரு குடும்பம் இல்ல, ஆனா இப்ப கிடைச்சிருக்க ஒரு குடும்பமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான் பாருங்க. அதாவது இது எப்படி தெரியுமா இருக்குது, தனியா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஃபீலிங் இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். சோ இது வந்து அப்பா அம்மா இல்லாம ஆர்பனேஜ்ல வளர்ந்த நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருந்திருக்கும். சோ அவங்க எல்லாருக்குமே இதை நான் டெடிகேட் பண்றேன். குய்பிஞ்சின்னு சொல்லி பாக்குறாப்ல, இல்லடா உன்னுடைய பிரச்சனைக்கு கண்டிப்பா என்னால வழியை கண்டுபிடிக்க முடியும், நான் கண்டுபிடிப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அவன் வந்து இல்ல ஒரு மனுஷனுடைய இதயத்தை ஒரு தடவை தான் உடைக்கணும், ஓயாம உடைக்க கூடாது, என்னால இனிமே உங்களை நம்ப முடியாது, இது இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்றான். ப்ளீஸ் தயவு செய்து என்னை விட்டு கிளம்புங்க, அது மட்டும் இல்லாம திரும்ப நான் உங்களை பார்க்கவே விரும்பல, திரும்ப என்னை வந்து பார்க்க வராதீங்க அப்படின்றான். சோ இதுக்கப்புறம் வந்து நான் உங்களை மீட் பண்ண மாட்டேன் அப்படின்றான். சோ இவங்களுடைய பிரிவு எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோ மட்டும் குடும்பமா நினைக்கலங்க. எனக்கு தெரிஞ்சு ஓல்ஜியானும் சரி, குய்பெஞ்சும் சரி, அவங்க எல்லாருமே வந்துட்டு இவனை ஒரு ஃபேமிலியா தான் பார்த்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பக்கம் இவர் சமாதானப்படுத்தினாலுமே குய்பெஞ்சுன்னு, அங்க பாத்தீங்க அப்படின்னா ஓல்ஜியானு அங்க இருக்க லேடி கிட்ட வந்துட்டு, அதாவது சொன்ன அந்த குழந்தையை கொடுக்கக்கூடிய அவங்ககிட்ட போய் கட்டை எடுத்து மடக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? அந்த மிஷினை உடைச்சு விடுவேன் அப்படின்ட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஹீரோவோட பிரச்சனைக்கு எனக்கு கண்டிப்பா வழி தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப ஒரு சினி ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியணும், அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் விடுவேன், இல்லைன்னா அதை உடைச்சிடும் அப்படின்றப்ப அந்த லேடி ஐயோ உடைச்சிடாதம்மா சொன்னா கேளுமா, பல பேருடைய வாய்
வாரிசு இங்க இருக்கு, நீ பாட்டுக்கு இதையா செஞ்சுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி கத்தி கதறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த பிரச்சனைக்கு வழி சொல்லுன்னு சொல்லி நிக்கிறாங்க. சோ பாத்துக்கோங்க, பாசம்ன்றது இவ்வளவுதாங்க. என்னதான் அவங்க நம்மளை விட்டு போனாலும் அவங்களுக்கான ஒரு இதை வந்து இவங்க தேடிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் இங்கேயும் செய்யறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நான் வந்து போனதுல சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். அதாவது ஸ்ரீனி ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல இருந்து சின்ன துகள் மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. இது விசுவல் எனர்ஜியை கொடுக்கவும் செய்யும், அதே நேரத்தில் அதை வந்து ஒரு டிஃபரெண்டா யூஸ் பண்ணா விசுவல் எனர்ஜியை க்ளோஸ் பண்ணவும் செய்யும் அப்படின்றாங்க. அந்த மரம் எங்க இருக்குன்னா இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இல்ல இருமா, அது ரொம்ப ரிஸ்கான விஷயம், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்றப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த பயம் கிடையாது, எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் இவங்க அடம் பிடிக்கும் போது அவங்க வந்து ஒரு வழியை சரி இரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க பார காட்டுறாங்க. இங்க ஓல்ஜியான் பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னு ஏதோ ஒரு நினைவுல வந்து ஆழ்ந்து போயிருக்காங்க. அதே நேரத்தில் அங்கிட்டு குயிபிஞ்சனு என்னமா போனா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு என்ன அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் முதல்ல ஓல்ஜியான் தான் கூப்பிட்டு பாக்குறாங்க, இருந்தாலும் திரும்பல அப்படின்னோடனே பாஸ் அப்படின்னு கத்துனோடனே சொல்லு என்னாச்சு ஏதுப்பா அப்படின்றப்ப என்ன நடக்குதுங்க, என்ன விஷயம், ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்ப என்ன சொல்லுப்பா அப்படின்றாங்க. இல்ல ஆக்சுவலி போன விஷயம் என்னாச்சு அப்படின்றப்ப அதெல்லாம் விட கிடைச்சிருச்சு, ஆனா முதல்ல வந்து ஹான் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றப்ப எங்க அவன் தான் வந்து சூடான விட்டு போன முடிவு பண்ணிட்டு இருக்கானே அப்படின்றப்ப அதெல்லாம் இல்ல, அவனை போக விடக்கூடாது அப்படின்றாங்க. சரி ஓகே நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் அப்படின்றாங்க. எதுக்குமா அப்படின்றப்ப இல்ல அந்த பையனை கண்டுபிடிச்சாச்சு, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் ஏதோ அடிபட்டு அப்படின்றப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் தைரியமா போங்க, உங்க பையன் உயிரோட தான் இருக்கான், அதுவும் ஹாஸ்பிட்டல்ல சின்ன அடி தான், போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அங்க போன உடனே அப்படியே ஓன அழுக ஆரம்பிச்சாங்க. அழுதவங்க வந்து என்னை மன்னிச்சிடுறா, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன், என்னுடைய தப்பு தான்டா, அன்னைக்கு வந்து நான் லேட்டா வந்து என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லி ஓன அழுகுறாங்க. சோ ஒரு தாயினுடைய கதறல் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்ல. சோ அது மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே மெதுவா கிளம்பி வெளியே வராங்க. வெளியே வந்தாங்க ஒரு இடத்துல அவங்களே பார்த்து கடைசியா ஒரு வழியா நீ அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தே பேசிட்டு போறாங்க. ஏன்னா என்ன காரணம் தெரியல. இப்போ இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஒரு போன் வருது, நீங்க கேட்ட விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்றாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் இங்க பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்ல நம்ம ஆள் வந்து டீ எடுத்து கொடுக்குறான். யாருக்குடான்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல, அந்த குழந்தை கொடுக்குற அந்த லேடிக்கு தான். இவனை வந்துட்டு என்ன விஷயமா வந்தீங்க என்னன்னு கேட்கும்போது இல்லப்பா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உனக்கு ஓல்ஜியானை பத்தி என்ன தெரியும் அப்படின்றப்ப இல்ல எனக்கு எதுவும் தெரிய வேணாம், அவங்களை பத்தி பேச வேணாம் அப்படின்றப்ப இரு அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஓல்ஜியானை பத்தி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பழைய கதையெல்லாம் சொல்றாங்க. ஓல்ஜியான் 500 வருஷத்துக்கு முன்னாடி அரச குடும்பம் காப்பாற்ற வேண்டிய அரச குடும்பமே அவளை தண்டிச்சதுனால வேற வழி இல்லாம தன்னைத்தானே வந்து அவ அர்ப்பணிச்சுக்கிட்டா ஒரு மரத்துல தூக்கு போட்டு. ஆனா இதுல என்ன கூத்து அப்படின்னா அவ தூக்கு போடும் போது பிரெக்னன்ட் ஆயிருந்தா, அதுதான் பிரச்சனை. சோ ஒண்ணுக்கு 2 உயிரா வந்து போயிருச்சு. ஆக்சுவலி இவன் மூலமா வர வேண்டிய ஒரு உயிர் வந்து போயிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த மரம் அதுக்கடுத்து பேட் லக்கா மாறிச்சு. அதுக்கடுத்து நிறைய பிரச்சனைகள் இதை காரணம் காட்டி வர ஆரம்பிச்சது. சோ அதனால நிறைய பேர் இறந்தாங்க. இது எல்லாத்தையுமே வந்து யமன் எல்லாத்தையும் இது பண்ணி அவளுக்கு வந்து தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அவளும் அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா. இது நல்லா நடந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னமும் அந்த பழைய நினைவுகள் அவளை போட்டு தாக்கிக்கிட்டு தான் இருக்குது. அதனால அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அப்படி இருந்து அவ உன்னை ஒரு ஃபேமிலியா தான் பார்த்தா, நீ தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லி இவனை சொல்றாங்க. உண்மையாவா இவ்வளவு விஷயம் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றப்ப எப்பா உனக்கு மட்டும் இல்ல யமமுசாங் குய்பெஞ்சின் இவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது, இது ஒரு சீக்ரெட் தான். ஆனா இருந்தாலும் நான் ஏன் தெரியுமா உன்கிட்ட சொல்றேன், ஓல்ஜியான் உன்னை தன்னோட ஃபேமிலியா தான்டா பாக்குறா அப்படிங்கிறாங்க. சோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா மனசெல்லாம் ஃபீல் ஆகுது. அப்புறம் அவனுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்காக இவங்க ஒரு வேலை பார்த்திருப்பாங்க. அதுக்காக இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து காட்டுறாங்க. சரி என்னடா கான்ட்ராக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் த சைன் அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது ஒருத்தருடைய பாவத்தை இன்னொருத்தருக்கு மாத்தி எழுதி தர்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணிருக்காங்க. சரி இது எதுக்குடா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி வந்துட்டு அவனுடைய பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னா அவனுடைய பாவங்களை பூரா வந்து ஓல்ஜியான் அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாங்க. ஆமாங்க இப்போ ஓல்ஜியானை காட்டுறாங்க. அவங்க வந்து இந்த லேடி முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. அவங்களும் கேக்குறாங்க இதை நீ செய்ய போறியா அப்படின்னு. ஆமா அப்படின்றாங்க. சரி ஓகே அவனுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். இது மட்டும் இல்ல நீ வந்து இந்த விஷயத்தை செஞ்ச அப்படின்னா உன்னால திரும்ப வந்து பிறக்கவே முடியாது மனிதனா, திரும்ப உன்னை வந்து எங்க நரகத்துக்கு அனுப்பிடுவாங்க, அதுவும் திரும்ப வரவே முடியாத நரகத்துக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல இதை நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. சோ அந்த கான்ட்ராக்டை நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய பாவத்தை வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. சோ இவங்க பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க ஓல்ஜியான் இந்த இடத்துல, அப்பாடா அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு இந்த ஒரு வழியாக இருக்கே அப்படின்னு சந்தோஷம் தான் படுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க மறுபடியும் கேட்கறாங்க நல்லா யோசிச்சுக்கோ, இதனால நிறைய பிரச்சனை வரும். இவங்களும் சொல்றாங்க இங்க பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோ, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரோட லைஃபை நீ மாத்துறதுக்காக கஷ்டப்பட்டு இப்பதான் வந்து நெருங்கி வந்திருக்க. இன்னொரு 4-5 பேர் தான் சொல்ல போனா இன்னொரு 4 பேர்னு வச்சுக்கோ, அதுக்குள்ள வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற, இதனால வந்து உன்னுடைய உழைப்பு நீ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும் அப்படின்றப்ப அவங்க அப்படியே ஒரு மாதிரியா மூச்சு வாங்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு எனக்கு திரும்ப வந்து மனிதனா பிறக்கிறதுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் ஹானுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன், அவன் எனக்கு ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்டான ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்ப சொல்றாங்க. இதை கேட்டோன்னே என்னால நம்பவே முடியல. இங்க பாரு நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை பார்க்கும்போது இந்த 1 லட்சம் பேரை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப ஹெல்லுக்கே போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. அவங்க ஒரு செகண்ட் யோசிச்சாலும் இவங்களும் கேட்கறாங்க என்ன பயமா இருக்கா கையெழுத்து போறதுக்கு அப்படின்னு. அட போமா லூஸ் தனமா பேசாத எனக்கு அது பயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சைன்
சைன் பண்ணிடுறாங்க. சோ இதை வந்து நம்ம ஹீரோட்ட கொடுத்து சொல்லும் போது இப்ப புரியுதா அவளுடைய பாசம் என்னன்னு, வோல்சியான்னா யாருன்னு இப்ப தெரியுதா, அவளுடைய பாசம் உன் மேல எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சதா அப்படின்னு அவன் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிடுறான். இந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்காங்களா அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ வந்து இல்ல வேணாம், இந்த கான்ட்ராக்டை தயவு செய்து கேன்சல் பண்ணுங்க, இது எப்படியாவது மாத்துங்க அப்படின்றப்ப தம்பி அது முடியவே முடியாது, ஏன்னா அவ ஆல்ரெடி சைன் பண்ணிட்டா இன்னுமேல் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. சோ இதை கேட்டன ஹீரோ ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணி அழுகமா ஆரம்பிச்சாரு. அடைச்ச இந்த அளவுக்கு நம்ம முட்டாள்தனம் பண்ணிட்டோமே அப்படின்னு. சத்தியமா சொல்றேங்க, இந்த சீரீஸ்லயே நான் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இதுதான். 1000 பேர் 1,00,000 பேருடைய வாழ்க்கையை மாத்தினதுக்கு அப்புறம் திரும்பவும் நகரத்துக்கே போறதுக்கு தயாரா இருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம ஹான் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இங்க குய்பிஞ்சினும் யமகுசாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குய்பிஞ்சின் கேக்குறாரு, ஆக்சுவலி வந்துட்டு உனக்கு தெரியுமா ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்து தேவையில்லாம ஹியூமன் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்கு, அதை வந்து கண்டுபிடிச்சிங்களா என்ன ஏன்னு கேக்குறப்ப அப்படியா, அப்படி எதுவும் தகவல் வரலையே, அப்படி ஏதாவது வந்தா கண்டிப்பா வந்து நான் எல்லாத்தையும் செய்வேன், அதை சரி பண்ணுவேன் அப்படின்றாரு. சோ இந்த யமபுசாங்கு ஏதோ ஒரு திருட்டு வேலை பாக்குறாப்ல, என்னன்னு தான் தெரியல. பட் இவர் அப்படி கிளம்பும் போது ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, ஆமா நீ எப்பவுமே நூடுல்ஸ் சாப்பிடுவியே, ஏன் இப்பெல்லாம் சாப்பிடுறது இல்லை அப்படின்னு கேட்குறப்ப இல்ல எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு, அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன்ப்பா நீ பார்க்கல அப்படின்றாப்ல. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. இங்க நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி பாருக்கு வர்றப்ப அப்படியே பாக்குறாங்க வோல்சியான் ஒரு மாதிரி ஆச்சரியமா. அவன் இல்ல நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண இடத்த சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்ககிட்ட பேசணும் அப்படின்றப்ப சொல்றா அப்படின்றப்ப, ஏன் வந்து அந்த கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணீங்க, தயவு செய்து அந்த கான்ட்ராக்ட் வந்து கிழிச்சு போட்டுருங்க, வேணாம் அந்த வழியே வேணாம், எனக்கு இது இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றப்ப, அவகிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு, ஆனாலும் உன்ட்ட சொல்லியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவ வாய் இருக்குதே வாய் ரேடியோ மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னடா சொல்ற, நானாவது நரகத்துக்கு போறதா அப்படின்றப்ப இல்ல இங்க பாருங்க தயவு செய்து சொல்றேன், இந்த 1,00,000 பேரை முடிச்சோடனே திரும்ப நீங்க நரகத்துக்கு போகவே வேணாம், நீங்க திரும்ப மனுஷியா பிறக்கணும் அப்படின்றப்ப அவங்க ஆனா ஒரு விஷயம் சொல்றாங்க, டேய் நான் 500 வருஷமா மனுஷியா தான்டா இருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா, தயவு செய்து நீ ஆளவிடுற, நான் அப்படி போய் நிம்மதியா இருந்துக்கிறேன்டா அப்படின்றாங்க. சோ பாத்துக்கோங்க 500 வருஷமா நீங்க வந்து உயிரோட இருந்தீங்க அப்படின்னா நீங்களே வாழ்க்கை இல்ல, உங்களை நீங்களே வெறுத்துருவீங்க. அவனு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறான். அதே நேரத்தில் இவங்க சொல்றாங்க, என்னுடைய குழந்தைய தான் காப்பாற்ற முடியல, ஆனா உன்னையாவது நான் காப்பாத்துறேன்னு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. இவன் வந்து சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றான். என்னன்னா இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க, அந்த 2 பேருடைய முடிஞ்சுனா இவங்க திரும்ப நரகத்துக்கே போயிருவாங்க. சோ இவங்களோட சாப்டர் முடிஞ்சது. இப்போ என்ன மேட்டர்னா இவங்க வந்து சரி ஓகே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஏதோ ஒரு துணியை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் கரெக்டா குய்பிஞ்சின் வரும்போது அவர் பார்த்தோன்னே, டேய் ஹானே நீங்க என்னடா பண்ற அப்படின்றாப்ல, நான் திரும்ப வந்து வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படின்றான். அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். ரெண்டாவது ஹானை பார்த்தோன்னே அவருக்கு தனி அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குல்ல, அது வேற லெவலுக்கு இந்த மனுஷன் கொடுத்துருப்பாப்ல. ஒரு சந்தோஷமா கொடுத்தோன்னே அப்படியே பாக்குறாப்ல, பார்த்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிட்டே நடந்து போறாங்க. அப்படி பேசிட்டு போகும்போது என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். என்ன அப்படின்னா நம்ம குய்பிஞ்சின் சொல்றாப்ல, நான் தான் சொன்னேன்ல வோல்சியான் உனக்கான அந்த வழியை கண்டுபிடிப்பா அப்படின்னு, நீ தான் நம்பல அப்படின்றப்ப ஆமா ஆமா அப்படின்றாப்ல. சரி இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த லேடிக்கு அவங்க பையனும் கிடைச்சிட்டா, என்ன அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கா அப்படின்றப்ப ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன், அந்த பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்றப்ப நல்ல பரவாயில்ல தேடி வந்துகிட்டு இருக்கான், கண்டிப்பா அவங்க அம்மா கூட சேர்ந்துருவான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்றாப்ல. என்ன ஒண்ணு அங்க நடந்த விஷயத்தை நீ பாத்துருக்கணும், பையனா பார்க்கல, 15 வருஷம் கழிச்சு ஒரு அம்மா தான் பையனை சேர்ந்துருக்காங்க, அதுவும் ரொம்ப ஒரு அதிசயமான விஷயம்டா, அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அந்த ஃபீல் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீலிங்கோட பேசிக்கிட்டு வர்றாப்ல. இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட் நடக்கும் பாருங்க. என்ன மேட்டர் அப்படின்னா இப்ப நம்ம ஹீரோவும் சொல்லுவான், இல்ல ஆக்சுவலி எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு, எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, என்ன அவங்க திரும்ப வரல, இவனுக்கு திரும்ப வந்துட்டாங்க, உண்மையிலே இவன் கொடுத்து வச்சவன் நான் தான், கொஞ்சம் பேட் லக் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே தோலை தட்டி கொடுக்குறாரு, நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி. சோ இப்படி 2 பேரும் பேசிட்டு நிக்கும் போது ஒரு லேடி நடந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அந்த லேடி வந்தவங்க அப்படியே பாக்குறாங்க, பார்த்துட்டு ஃபைனலி கடைசியா நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னுடைய இளவரசரை அப்படின்றாங்க. இளவரசே அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா 2 பேரும் அட் டயத்துல திரும்பி பாக்குறாங்க. அந்த லேடி ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்றாங்க. சோ இது என்ன விஷயம் ஏது விஷயம் நமக்கு புரியல. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டானுங்க. என்ன அப்படின்னா முடிச்சிட்டானுங்க இந்த எபிசோட இதோடய முடிச்சிடறானுங்க. சரி இந்த லேடி யாரு, அவங்க எதுக்காக இங்க வந்த உடனே என்னுடைய இளவரசரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ 2 பேரும் எதுக்கு அட் டயத்துல திரும்பி பார்த்தானுங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, இன்னும் என்னெல்லாம் கூத்தெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களே, நன்றி.